கிட்டத்தட்ட 40-45 வயசு வரும்பொழுது பெண்களுக்கு அவர்களுடைய குடும்ப பொறுப்பு ஓரளவுக்கு வந்து அவளுக்கு முடிகிற மாதிரி இருக்கும் இல்லையா. குழந்தைகள்லாம் பெருசாக போயிடும், காலேஜ் கிளச்சிக்கு போயிடும், அல்லது படிப்புக்காக ஃபாரின் ஜேர்னி போயிடும். ஹஸ்பண்ட் அவரும் அவங்க கூட இருந்தாலும் இல்லை ஆஃபீஸ் போனாலுமே கூட அவருடைய வேலைகளை அவர் பார்த்துட்டு இருப்பார். அப்போ இந்த 40-45 வயசு பெண்கள் வந்து போர் அடிக்க வேண்டாம். அவள் சின்ன வயசில் எதில் வந்து ஆர்வமாக இருந்தாலோ, பெயிண்டிங்கோ அல்லது டிராயிங்கோ அல்லது டீச்சிங்கோ அல்லது தோட்டக்கலையோ அல்லது மணி கோக்கிறதோ அல்லது எம்ப்ராய்டரியோ அல்லது டெய்லரிங்கோ இல்லை என்ன அவளுக்கு வந்து ரொம்ப விருப்பத்தோடு அப்போ பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பாள். அப்போ வந்து கல்யாணம் ஆகிருக்கும், காட்சி ஆகிருக்கும், குழந்தை குட்டி பொறுப்புகள் நிறைய வந்ததுனால அது கவனிக்க முடியாமல் போயிருக்கு இல்லையா. அந்த விட்டு போன அந்த ஒரு கலைகளை திருப்பி தொடரும்பொழுது அது அவளுக்கு புத்துணர்ச்சி தரும். ஏன்னா வாழ்க்கை அப்படின்றது வந்து எப்போவுமே முடியாது. உடம்புல உசுட்டு வரைக்கும் வாழ்க்கையை என்ஜாயபுளாக தான் வாழணும். அதை போர்டைக்கு விட்டக்கூடாது. நாம்ளே தான் நம்மளை தட்டி கொடுத்து மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் இல்லையா. யாராவது வருவா, யாராவது நம்மளை தூக்கி விடுவான்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுலாம் அது சரிப்படாது. அதனால் நமக்கு என்ன தெரியுதோ அதை கொண்டு நம்ம நிறைய ஏதாவது கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சதை பொழுதுபோக்காக நம்ம அமைக்கணும். அப்படின்னாக்கா இந்த 40, 45, 50 இப்படிலாம் வரும்போது கூட அதுவே ஒரு களைச்சிட்டு அதுவே ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு நிகழ்வாக ஆகிப்படும். நம்ம உதாரணமாக டெய்லரிங் தெரியும் அப்படின்னாக்கா நம்ம அதிலே என்ன எம்ப்ராய்டரி மேலே அழகழகாக பூவாக வச்சு தைக்கிறது, அப்படி வச்சு கேட்க அப்படி பண்ணுறது அப்படின்னு நிறைய நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுட்டோம். இல்லை 4 குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தோம், இல்லை படிப்பு தான் சொல்லி கொடுத்தோம், இல்லை ட்ராயிங் தான் சொல்லி கொடுத்தோம், இல்லை நமக்கு தெரிஞ்ச டான்ஸோ பாட்டோ கதையோ சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா கூட அதுவே கூட நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்து மறுபடியும் புத்துணர்வோடு நம்மளோட லைஃப்பை கொண்டு போகும். போர் அடிக்க விடாமல் இருக்கும். மனசை போர் அடிக்க விடாமல் வச்சுட்டே இருந்தால் தான் நம்மளால் மகிழ்ச்சியாக இருக்கணும் எப்போவுமே.